இந்த கரப்பாம்பூச்சி கட்சி வந்து மிகப்பெரிய அளவுல ஆர்எஸ்எஸ் மத்தியில பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்கு. அமித்ஷாவுக்கும் மோடிஜிக்கும் பெரிய அளவுல ஒரு பதட்டத்தை கிளப்பியிருக்கு அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணமா ஜெய்ப்பூர்ல நடந்த இந்த கரப்பாம்பூச்சியோட போராட்டத்துல குறுக்க பூந்து ஒரு ஆள் வந்து அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு அவங்க ஒரு நாள் ஃபுல்லாவே அதுதான் பெரிய பேச்சா வருது. உள்ள பூந்து அடிச்சிருக்காங்க. அந்த இடமே கலைபுரம் ஆயிடுச்சு. அந்த இடத்தை அப்படியே கலைச்சு விட்டாங்க. போலீஸ்காரங்க மொத்தமா பூந்து கலைச்சு விட்டாங்க. அப்போ இந்த நாட்டுக்குள்ள இளைஞர் எழுச்சியா வரக்கூடிய ஒரு சக்தியை தடுக்கிற வேலையா தான் இந்த ஆர்எஸ்எஸ் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சன் பரிவார் கும்பல் செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்றது மிகப்பெரிய உதாரணமா இருந்துகிட்டு இருக்கு. பக்தின்ற பேர்ல நம்ம எல்லாரையும் வந்து ஏமாத்துறாங்கன்றது இன்னமும் இந்த மக்கள் புரிஞ்சுக்காம இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும்னு சொல்லியும் பல பேர் இதுக்கு விமர்சிட்டு இருக்காங்க. அபிஜித் தீப்தே அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா ஆர்எஸ்எஸ் ஓட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி அவர் சொல்லியிருப்பாரு? அதுக்கான காரணம் என்ன? முழுசா இதுல பாத்துருவோமா? வணக்கம் அன்பே தமிழ் சொந்தங்களே. அதாவது சிஜேபின்ற கட்சி உருவானதுல இருந்து யாருக்கு நடுக்கமா இருக்கோ இல்லையோ மோடிஜிக்கும் அமித்ஷா அவர்களும் பயங்கர நடுக்கமா தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுல, அதாவது இவங்க இவிஎம் மிஷினை வச்சே ஜெயிச்சு வந்துட்டாங்க. இதுக்கப்புறமும் யாரும் இல்ல, நமக்கு எதிர்க்க ஆளே இல்ல அப்படின்னு சொல்லி நேரு அவர்களை விட அதிக முறையான பிரதமர் பதவியில இருந்தது மோடிஜி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி பாராட்டு விழாலாம் நடத்துறாங்கல்ல. அந்த பாராட்டு விழாவை ஆட்டி பார்க்குற மாதிரி இந்த சிஜேபி வந்து உருவாகிட்டு இருக்கு. இந்தியா ஃபுல்லா பயங்கரமான போராட்டங்களை கையில் எடுக்கிறாங்க. இந்த தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வி அமைச்சர் இருக்கார் இல்லையா, தர்மேந்திர பிரதான் பதவி விலகியே ஆகணும்னு சொல்லி ஜந்தர் மந்தர்ல முதல் போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. உள்ள வரும்போது தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் கத்திக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு இது எங்க ஏர்போர்ட், டெல்லி ஏர்போர்ட்ல இருந்தே வர்றாரு. கையில் அம்பேத்கருடைய போட்டோவை கையில் எடுத்துக்கிட்டு, அம்பேத்கர் எழுதின சட்ட புத்தகங்களை கையில் எடுத்துக்கிட்டோம், தேசிய கொடிகளை கையில் எடுத்துக்கிட்டோம், ஜந்தர் மந்தர் இடமே வந்து சும்மா ஆட்டம் கண்டு போச்சுன்னு சொல்லலாம். அப்படியான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்து பல பேர் மத்தியில பல தாக்கத்தை கொடுத்துருக்கு. அரசியல் வட்டாரங்களுக்குள்ள என்னடா இவனுங்க ஆளே யாரும் தெரியாம போயிடுவானுங்க, ஏதோ சும்மா இன்ஸ்டாகிராம்ல சுத்துறானுங்கன்னு பார்த்தா கரப்பாம்பூச்சி மாதிரி முடிச்சுக்கிறானுங்க, அடிச்சு போட்டுடலான்னு சொல்லி பார்த்தா ஸ்ப்ரே ஹிட் அடிச்சிடலான்னு பார்த்தா இவனுங்க வளர்ந்துகிட்டே இருக்கிறானுங்களே மலன்னு அப்படின்னு பெரிய ஒரு பரபரப்பை கிளப்பி விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். இங்க ஒரு ஜந்தர் மந்தர்ல அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதுக்கு அடுத்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர பூங்கா கிட்ட ஒரு பெரிய போராட்டம் அனௌன்ஸ் பண்றாங்க. தமிழ் மக்கள் நிறைய பேர் போய் கலந்துக்கிறாங்க. நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களும் போய் அதுக்குள்ள கலந்துக்கிறாரு. கலந்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பார்க்கணும் அந்த இடத்துல. என்னடா அது சாதாரணமா இருந்தவங்க அடுத்த போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு போராட்டம். எல்லா இடத்துலயும் தலைமை தாங்கி நிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஜித் தீப்தே அவர்கள். சும்மா ஏதோ போன போக்குல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரி கரப்பாம்பூச்சி மூட்டைம்பூச்சி மாதிரி இங்க ஃபுல்லா நாடு ஃபுல்லா சுத்திட்டு இருக்கானுங்க, வேலை இல்லாம இவனுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜி கொடுத்ததோடு அதுக்கு அவர் விளக்கெல்லாம் கொடுத்துட்டாருங்க. என்ன விளக்கம் கொடு என்ன, நாங்க எங்களுடைய எழுச்சியை நீங்க பார்க்காம இருக்கவே முடியாதுன்ற மாதிரி தான். அப்படி ஒரு எழுச்சி ஜென்சிக்கான ரியல் புரட்சியா இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மற்ற இந்த சைடில் இருக்குல்ல ஜென்சி புரட்சின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாற்றம்ன்ற பேர்ல ஒன்று கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்க இது வரைக்கும் எந்த பிரச்சனைனாலும் கண்டுக்காம கண்ணை மூடின்னு திரியிறாங்கல்ல, மிச்சர் பாக்கெட் வாங்கி வச்சுன்னு திரியிறாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம எந்த பிரச்சனைனாலும் ஆளா வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு முக்கிய துறை என்னன்னு பாத்தீங்கன்னா கல்வித்துறை தான். தலைமுறையா மாறும் அது. அதுக்கு முக்கிய காரணம் கல்விகள் மட்டும்தான். நீட்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்து அதை பல மருத்துவர்களுடைய கனவை சிதைச்சது. மருத்துவரா ஆகணும் அப்படின்ற மாணவர்களுடைய கனவை சிதைச்சு பல பேர் உயிரை வாங்கியிருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த நீட்டுக்குள்ள சரி அதை மீறியும் எப்படியாச்சும் படிச்சு நம்ம பாஸ் ஆகி போயிடலாம்பா அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்த கோடிக்கணக்கான பேரை சும்மா ஏதோ டெலிகிராம்ல மூலயமா வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு எக்ஸாம் கூட நடத்த துப்பு இல்லாத அமைச்சர் தான் தர்மேந்திர பிரதான் அவர்கள். அவருக்கெல்லாம் அந்த எக்ஸாம் எழுத வக்கு இல்லாத நீங்கெல்லாம் எப்படி இப்படி செயல்படலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்த போராட்டங்கள் இப்படியான முன்னெடுத்து நடத்திருக்காங்க. இந்த போராட்டங்கள் அது மட்டும் கிடையாது. சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல நடந்த முறைகேடுகள், ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு. இப்படி கல்வி சார்ந்த பிரச்சனையை முன்னெடுத்திருக்கிறதும் மருத்துவ கல்வி சார்ந்த பிரச்சனையை முன்னெடுத்திருக்கிறது நாட்டையே மிகப்பெரிய அளவுல திரும்பி பார்க்க வச்சது. இப்படி திரும்பி பார்க்க வச்சவங்க ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்ப்பூர்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. போராட்டம் நடக்குது. வழக்கம் போல எல்லா இடத்துலையும் கொண்டாடுற மாதிரியே அபிஜித் அவர்களை தோல் மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அப்படி கொண்டாடி ரொம்ப கை கொடுக்குற மாதிரியே வந்து போட்டு ஒரு 5 பேர் அவரை வந்து அடின்னு அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு சரி இவங்க கண்டிப்பா
சன் பரிவார் கும்பலை சார்ந்தவங்களா தான் இருப்பாங்க, ஆர்எஸ்எஸ் சார்ந்தவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அபிஜித் தீப்தி அவர்கள் சொல்றாரு. அப்படி சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே இன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அங்க நடக்குது. நடந்து முடிஞ்சதும் அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணதும் இன்னைக்கு அவங்க ஜாமீன்ல ரிலீஸ். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஜாமீன்ல ரிலீஸ். இன்னைக்கு அவங்க சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஜாமீன்ல ரிலீஸ் ஆகி வராங்கல்ல, வந்த உடனே யார் அவங்கள வரவேற்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் சொன்னார்ல ஆர்எஸ்எஸ் ஆட்கள்னு சொல்லி, எப்படி அப்படி சொல்ல முடியும்? வேற யாருன்னா கூட இருக்கலாம்ல. உங்களுக்கு ஏகப்பட்ட இடத்துல இருக்குல்ல. நீங்க எதிர்க்கட்சி மேலயும் இப்ப நம்பிக்கை இல்லன்னு தானே சொல்லியிருக்கீங்க. காங்கிரஸ் ஆளா இருக்கலாமே அப்படின்னு யாராச்சும் நினைச்சீங்க அப்படின்னா, அங்க தான் இவங்க வைக்கிற ட்விஸ்ட். இங்க அவங்க ஜாமீன்ல வரும்போது இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தீர்வு என்னவா இருக்கு? அவங்கள எப்படி வரவேற்கிறாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரிய வருது. மாலை போட்டு 5 பேரையுமே வந்து அது அந்த தாக்குதலுக்கு உள்ளாக்குன 5 பேருமே புடிச்சு மாலை போட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கோஷம் போட்டு எல்லாரையும் வரவேற்கிறாங்க. அப்ப இதுல இருந்தே ரொம்ப கிளியரா தெரியுதா ஆர்எஸ்எஸ் கும்பல் நாட்டம் கண்டு போயிருக்குன்ட்டு. சும்மா ஏதோ தாக்குறதுனால அந்த இடத்துல அவங்க நின்றுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மிகப்பெரிய ஏமாற்றம். வெறும் வன்முறையால இதை நிறுத்திடலாம்னு நினைச்சீங்கன்னா ஒரு பெரிய ஏமாற்றத்தை கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். இந்த ஏமாற்றம் உங்களுக்கான ஏமாற்றம் இல்ல, அடுத்த தலைமுறைக்கான மத்தவங்களை ஏமாத்தலாம்னு நினைக்கக்கூடிய தலைமுறைக்கான ஏமாற்றமா தான் அமையும். கண்டிப்பா அடுத்த தலைமுறை எழுச்சி பெறும். ஏதோ டிவி பார்த்துக்கிட்டு சினிமா பார்த்துட்டு மயக்கத்துல கிடக்கிறவங்க கிடையாது. இளைஞர்கள் ஒரு காரியத்துல இறங்கிட்டாங்க, இந்த ஜென்சி கிட்ஸ் ஒரு காரியத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த நாடு முழுக்க ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கு முக்கிய காரணமா இருப்பாங்க. விவேகானந்தர் இருந்தப்போ சொன்னார், 100 இளைஞர்களை மட்டும் கொடுங்க, நாங்க இந்த நாட்டையே மாத்தி காட்டுறோம் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு கோடிக்கணக்கான இளைஞர்களை வச்சுக்கிட்டு அவங்க எல்லாரையும் மூட்டை பூச்சி கரப்பாம்பூச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த பத்தியில இந்த நாட்டுக்கு இடையில எல்லாருமே வேலை இல்லாம சுத்துறானுங்க. அவங்களுக்கு வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு சொன்னாருங்க ஒருத்தர். 2014 சொன்னாரு. அப்பெல்லாம் நான் சின்ன குழந்தை. சரி நம்மலாம் படிச்சு வெளியாகலாம்னா ஈஸியா வேலை கிடைச்சிரும் போல அப்படின்னு நம்மலாம் நினைச்சா 2 வருஷம் வேலை இல்லாம அலைஞ்சு திரிஞ்சு அதுக்கப்புறம் தேடி பிடிச்சி தான் நம்ம ஒரு வேலைக்கு போக வேண்டியதா இருக்கு. அப்ப இங்க வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்குனதுக்கான காரணம் யாரு? ஏன் வேலை இல்லாம எல்லாருக்கும் இருக்கு? அத்தனை பேரும் படிச்சு வந்துட்டாங்க. அப்போ கொச்ச கொச்சன்னு படிச்சுட்டாங்கன்னா வேலை இல்லையா? இப்போ ஒரு வேலையை உருவாக்கி கொடுக்க கூட துப்பு இல்லாத அரசா தான் இந்த அரசு இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி மக்கள் மத்தியில எழுந்திருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிக்கணுமே, என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 2 ஜாதிக்கு இடையிலான சண்டை மூட்டி விடுறது, 2 மதத்துக்கு இடையிலான சண்டை மூட்டி விடுறது, வன்முறைகளை அதிகமா தூண்டுறது. இப்ப அவனுக்குலாம் என்னவா இருக்கும்? அவன் தேவைக்காகவே அவனை ஓட வைக்கிறது. அதான் உருவாக்கிட்டாங்க. ஜொமேட்டோ, ஸ்விக்கி, என்ன டன்ஸோ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆப்புகளை உருவாக்கி அவங்க எல்லாரும் இப்ப பார்ட்னர், போர்ட்டர் இப்படின்னு பல ஆப்புகளை உருவாக்கி அவங்களாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர் ஆகிட்டாங்க. ஒரு மரியாதைக்குரிய டெலிவரி வேலை ஒன்றும் தப்பான வேலை அப்படின்லாம் யாரும் இங்கே சொல்ல கிடையாது. எடுத்துகிட்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரது ஒன்றும் தப்பான வேலை யாரும் சொல்லக்கூடாது. ஆனால் அவங்க எப்படி நடத்தப்படுறாங்க, யார் அந்த வேலையை செய்கிறா, அந்த வேலையை செய்யறதுக்கு 10வது போதுமே, ஒரு அடிப்படையான ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சா போதுமே. ஏன் படிச்ச இளைஞர்கள் இதுல வந்து இறங்கணும்? அவங்களுக்கான மதிப்பு அங்க இருக்குதா? படிச்ச படிப்புக்கான வேலை இருக்குதா? அப்ப அந்த கல்வி எதுக்கு? சும்மா ஏதோ கடமைக்குன்னு படிச்சுட்டாங்கன்னு கணக்கு காட்டுறதுக்கா இத்தனை பேர் படிச்சிருக்காங்கன்னு? அந்த கல்வி இவங்க குடுக்குற கல்வி திரும்பவும் நாட்டுக்கு அது யூஸ் ஆகணும்ல. நாட்டுக்கு அது எந்த அளவுக்கு பிரதிபலனா இருக்கு? அப்படி வந்தா தானே இந்த நாடே வளர்ச்சி ஆகும். இப்படி எதையுமே முன்னெடுக்கிறது கிடையாது. 2 பேருக்குள்ள அடிச்சுக்க, 2 மதத்துக்குள்ள அடிச்சுக்க இப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாரையுமே அலைய விட்டுருக்காங்க. இப்படியே தொடர்ந்து நம்ம அலைஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நாளை பின்ன இன்னைக்கு பல இளைஞர்கள் வேற திசையில சாதி வாரியான திசையில திருப்பப்பட்டாங்க. ஒரு இளைஞனை அழிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு இளைஞனா தான் இருக்கான். இப்படியான சூழல்ல தான் நம்ம ஒட்டுமொத்த சமூகம் போயிட்டு இருக்கு. இந்தியாவே அப்படி இருக்கு அப்படின்னாலும் தமிழ்நாடு வேறுபட்டு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமையே வேறையா இருக்கு. ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போயிருக்கு தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி போயிருக்குது. இப்ப எல்லா அறிவாளிகள் நினைச்சோம், பார்த்தா மொத்தம் இவங்க அணில் விசில் அடிச்சா சுத்தி இருக்கிறாங்க. இப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் மீறி தான் நம்ம மீண்டு வரணும் அப்படின்ற நிலைமையில தான் இந்த கரப்பாம்பூச்சி கட்சி அப்படின்னு ஒண்ணு உருவாகி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கரப்பாம்பூச்சி கட்சி மிகப்பெரிய எழுச்சி அடையுமா? அடுத்த கட்டத்துக்கு நகருமா? இல்ல இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி பாரியான கும்பல்களால அமுக்கப்படுமா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.